காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். சளி பிடிச்சின்னு இருக்குதுங்க, அதனால் நல்லா காரப்பொடி மீன் குழம்பு தண்ணியாக வச்சு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா மண்டையில் இருக்கிற நீரெல்லாம் வந்துடுங்க. சட்டி காஞ்சிடுச்சு, வடகம் போட்டுட்டேன். கருவேப்பிலை ஒரு நசுக்கி போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை. இதில் புளி கரைச்சி மிளகாத்தூள் போட்டு ஒரே ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை தண்ணியை ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வைப்போம். குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சிடுது, மீன் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து மீன் இடிச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், பூண்டு மிளகுத்தூள் போட்டு அப்படியே ஒரு கொதி வரட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணி கொச்சிடுது. ஒரே ஒரு கொதி வரட்டுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தை போட்டு இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டா மண்டையில் உள்ள நீரெல்லாம் வந்துடுது பாருங்கள். ரசம் மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுதான் காரப்பொடி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.